பார்த்திபன் கனவு பகுதி 3 தொடர்கிறது. மகாராஜா சிரித்துவிட்டு, வள்ளி, மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா? பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அந்தண்ட இந்தண்ட போக விடாத. உன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார். வள்ளிக்கு வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றன. தேகம் 100 கோணலாக வளைந்தது. ஆனால் பொன்னனோ இந்த ஹாஸ்ய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை. அவன் 2 கரங்களையும் கூப்பி, மகாராஜா, ஒரு வரம் கொடுக்க வேணும். யுத்தத்துக்கு மகாராஜா போகும்பொழுது அடிமையையும் அழைத்து கொண்டு போகணும் என்றான். மகாராஜா சற்று நிதானித்தார். பிறகு சொன்னார், பொன்னா, உன்னுடைய மனது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது. நீ இங்கே தான் இருக்க வேண்டும். போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன், தெரிகிறதா என்றார். இதை கேட்டதும் பொன்னன், வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் தழும்பிற்று. மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொப்பளித்து எழுந்தனவோ யார் கண்டது? மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள். அப்பொழுது பொன்னனை பார்த்து, பார்த்தாயா, மகாராஜா என்ன சொன்னார்கள்? என்னை கேட்காமல் அந்தண்டை இந்தண்டை போகக்கூடாது, தெரியுமா என்றாள். அப்படியானால் இப்பொழுதே கேட்டு விடுகிறேன். வள்ளி, இன்று மத்தியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன். உறையூரில் என்ன என்று வள்ளி கேட்டாள். இன்றைக்கு பெரிய விசேஷமெல்லாம் நடக்கப் போகிறது. காஞ்சியிலிருந்து கற்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம். மகாராஜா முடியாது என்று சொல்லப் போகிறாராம். நான் கட்டாயம் போக வேணும் என்றான் பொன்னன். அப்பொழுது வள்ளி 2 கரங்களையும் குவித்து கொண்டு குரலை பொன்னன் குரல் போல மாற்றி கொண்டு, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேணும். மகாராஜா, யுத்தத்துக்கு போனால் அடிமையும் அழைத்து போகணும் என்றாள். சீ போ, இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன். இந்த உறுதியுடனேயே பொன்னன் சாவகாசமாக காவிரி கரை ஆற்றில் இறங்கி நீந்தி கொம்மாளம் போட்டு கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டக் 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 என்ற குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று. கரையேறி ஓடி வந்து பார்த்தான். வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் 4 குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாய் வந்தன. முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்து கொடிபிடித்து கொண்டிருந்தான். குதிரைகள் உறையூரை நோக்கி பறந்தன. சிங்க கொடி போட்டு கொண்டு போகிறார்களே, இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள். மெய்மறந்து நின்ற பொன்னன் திடகட்டமாய், வள்ளி, இவர்கள்தான் பல்லவ தூதர்கள். நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேணும். நீயும் வேணா வா, உன் பாட்டனையும் பார்த்தது போல இருக்கும் என்றான். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணி துறையிலிருந்து உறையூர் மேற்கே உருகாத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு, செந்தமிழ் நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் அரோகணித்து சென்றனர். குதிரை பூட்டிய ரதங்களும் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் நாட்டு மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்கு விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்து அழகான சோலைகளுக்கு சோழவள நாடு அந்த காலத்திலே பெயர் போனதாயிருந்தது. அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள். சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய பிரதான பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாக இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமையடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருங்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வளத்துக்கு காரணமாயிருந்த காவிரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளலாம். இருபுறமும் ஒரு புறத்தில் கரையை முட்டி அலை மோதிக்கொண்டு கம்பீரமாய் சென்ற காவிரியின் பிரவாகம்,
ஆற்றுக்கு அக்கறையில் நீல வானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரை தோப்புகளின் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணுக்கெட்டிய தூரமெல்லாம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும் பசுமை அடைந்து கொண்டிருந்த காலம். குலுகுலு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழைத் தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளம் கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்படைந்திருந்தது என்றால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் பொழுது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை பிடுங்கி கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள்.